ஆதில் ரஷீத் எப்பவுமே ஸ்பின்னர் வேணுமா ஆதில் ரஷீத், நல்ல இந்தியால ஆடணுமா ஆதில் ரஷீத் அப்படின்ற மாதிரி ஆதில் ரஷீத் வச்சிருக்காங்க. ரேஹான் அகமத் தான் அவங்க எடுத்திருக்காங்க பேக்கப்பா. ரேஹான் அகமத் வந்து ILT 20 பார்த்தோன்னா பேட்டர் ஆனாரு, டாப் ஆர்டர்ல ஆனாரு. ஆனா அவருக்கு எங்க ஸ்பின்னிங்க்கு சான்ஸ் கொடுத்தாங்கன்னு தெரியல. இப்ப என்ன பண்ணுவாங்க, வேர்ல்ட் கப் மாதிரி பிரீமியம் கேம்ல வந்து நம்ம வந்து ஆதில் ரஷீத் தான் ஆடணும், அவரை ட்ரை பண்ண வேணாம்னு சொல்லுவாங்க. இன்னும் அடுத்த வேர்ல்ட் கப் வந்தாலுமே ஆதில் ரஷீத் தான் ஆடுவாரு, இப்பவே சொல்றேன். அதனால ரிட்டையர் ஆகிருக்கும் அவங்களுக்கும் வந்து ஆதில் ரஷீத் தான் வில் பி பிரைமரி. அவரோட ஸ்பின் வந்து கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அவர் நின்னு போடுறதாகட்டும், பால் கொஞ்சம் நின்னு வரும். பாசிபிளி வந்து நான் அகைன் மென்ஷன் பண்றேன், ஐபிஎல் மாதிரி பிக்சர்ஸ் இல்லாம இருந்தாதான் இந்த மாதிரி பேட்டர்ஸ் பவுலர்ஸ்க்கு ஃபேர் கேமா இருக்கும். ஸோ ஆதில் ரஷீத் வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்ட் கொடுப்பாங்க. இப்ப சாம் கரன் கொஞ்சம் பெட்டரா போட்டுட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் அந்த பூக்கரன்ற ஃபேக்டர் வந்து எல்லா மேட்சுமே ஒர்க் ஆகுது. ஏதாவது ஒரு 2 மேட்ச் ஒர்க் ஆகும், பட் பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணி விடணும்னா கிடையாது. அண்ட் ஆர்ச்சர், ஏன்னா என்னோட டாப் 3 வந்து இதுதான்: ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஆதில் ரஷீத், பாசிபிளி சாம் கரன். ஏன்னா ஒரு 2 மேட்ச் வந்து கொஞ்சம் நல்லா போட முடியும். கொஞ்சம் இந்த ஸ்லோ டெலிவரிஸை கொலம்போ, அதுக்கப்புறம் இங்க இருக்க சென்னை மாதிரி பிச்சஸ்ல இன்கே சூப்பர் 8 போற பட்சத்துல ஒரு கேம் ஆட போறோம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இங்கிலாந்து இங்க பேஸ்ட் ஆன் த கண்டிஷன்ஸ் காம்பினேஷன்ஸ். ஸோ சாம் கரனுக்கு கொஞ்சம் ஒர்க் ஆகும்னு தோணுது. மோரோவர் அவர் கொஞ்சம் பேட்டிங் கொஞ்சம் நல்லா ஆடுறாரு நம்பர் 4 நம்பர் 5. ஸோ இவங்க தான் இங்கிலாந்து.